மக்களே, HCL டெக்னாலஜில ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது வந்து இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்திருக்கிறதுல ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டா கிளியரா புரியிற மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம். இங்க நான் குடுத்திருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணாவே மோர் தென் எனஃப். என்ன டீட்டெயில்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் ட்ரெய்னி அப்படின்னு சொல்ற ரோலுக்கு HCL டெக்னாலஜில ஹையர் பண்றாங்க. என்ன என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க யுஜி டிகிரி முடிச்சிருக்கணும். எனி ஃப்ரெஷர் கிராஜுவேட் முடிச்சிருந்தா எனஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் எப்போ முடிச்சிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2024, 2025, 2026 இதில எந்த டிகிரி எனி பேச்சுலர் டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சிடிசி பார்த்தீங்கன்னா, HCLஓட டெக் கிரெட்டுக்கு ஏத்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு பேசிக்கான எலிஜிபிலிட்டி என்ன எக்ஸ்ப்ளைன் பண்றாங்கன்னா, இந்த கிராஜுவேஷன் டிகிரி நீங்க முடிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த கிராஜுவேஷன் டிகிரில 60% மார்க் மேல எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் 60%க்கு மார்க் கீழ இருந்துச்சுன்னா, நீங்க அப்ளை பண்ண முடியும். ஆனா உங்கள அடுத்த ரவுண்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஸோ 60% மேல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சர்வீஸ் அக்ரீமெண்ட் பார்த்தீங்கன்னா, 12 மந்த்ஸ்க்கு போட்டிருக்காங்க. ஸோ 12 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்க கம்பெனிய விட்டு போணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த டைம்ல 50K வந்து நீங்க கம்பெனிக்கு பே பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொகேஷன் தான் இருக்கிறதுலயே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். லொகேஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னோ, நாக்பூர் அண்ட் நம்பளோட மதுரை லொகேஷன் குடுத்துருக்காங்க. மதுரை லொகேஷன்ல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இது வந்து நிஜமாலே ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல ரோல் என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ரோல் நீங்க சப்போஸ் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, குளோபல் சர்வீஸ் டெஸ்க் அப்படின்னு சொல்ற ரோலுக்கு தான் நீங்க செலக்ட் ஆகுற மாரி இருக்கும். இப்போ ஃபார்ம்ல என்ன டீட்டெயில்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே லொகேஷன். எந்த லொகேஷன் நீங்க இது பண்றீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ லொகேஷன் எந்த லொகேஷன் நீங்க அப்ளை பண்றீங்க? மதுரையா, விஜயவாடாவா, அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம மக்கள் எல்லாருமே மதுரைக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க. HCL டெக் அப்ளிகேஷன் நம்பர் முக்கியம் கிடையாது. ஃபுல் நேம் உங்களோட ஃபுல் நேம், ஜெண்டர் நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் எந்த நம்பர் ஆக்டிவா இருக்கோ அந்த நம்பர் குடுங்க. சப்போஸ் கான்டாக்ட் நம்பர் இல்லன்னா, ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அண்ட் இமெயில் ஐடி வந்து ப்ரொஃபஷனலான இமெயில் ஐடியா குடுங்க. வேற ஏதோ ஒரு இமெயில் ஐடி குடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுனால, ஏதோ ஒரு அன்ப்ரொஃபஷனலான இமெயில் ஐடி குடுத்துறாதீங்க. பாசிபிளா ப்ரொஃபஷனலான இமெயில் ஐடி குடுங்க. அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன? இப்ப கரண்ட்டா நீங்க ஸ்டே பண்ணியிருக்க அட்ரஸ் குடுக்காதீங்க. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து ரூம் எடுத்தோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தோ பிஜில தங்கியிருப்பீங்க. அது மாரி இல்லாம, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து குடுங்க. பெர்மனன்ட் சிட்டி என்னன்னு சொல்லி பாருங்க. பெர்மனன்ட் சிட்டி ஆஸ் பர் ஆதார் கார்ட், பெர்மனன்ட் ஸ்டேட் ஆஸ் பர் தி ஆதார் கார்ட், பின்கோட் நம்பர் என்னன்னு சொல்லி குடுத்துருங்க. 10th% எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி குடுங்க. இங்க வந்து 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. லெஸ் தென் 60, 60-64, 65-69 அண்ட் 70 அண்ட் அபோவ். இதுல என்னவோ அந்த பெர்சன்டேஜ் குடுங்க. அதே மாரி 12த்துக்கும் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஜி கோர்ஸ் என்ன முடிச்சீங்க? பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள் இ இதில என்ன முடிச்சீங்களா? இல்ல பிஇ, பிடெக்ல அதர் பிரான்ச்சஸ் என்னாச்சும் பண்ணீங்களா? பிசிஏ, பிஎஸ்சி டிகிரி, பிகாம், பிபிஏ என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ, அந்த யூஜி கோர்ஸ் டிகிரி டீட்டெயில்ஸ் குடுங்க. அதுக்கப்புறம் காலேஜ் நேம் டைப் பண்ணுங்க. யூஜில எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. சப்போஸ் உங்களோட பெர்சன்டேஜ் வந்து சிஜிபிஏவா இருந்துச்சுன்னா, சிஜிபிஏல இருந்து பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணி குடுங்க. அதுக்கப்புறம் யூஜி எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆனீங்க? 2026 2025 2024 இல்ல 2023 அண்ட் பிஃபோரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு குடுங்க. அதுக்கப்புறம் பிஜி டிகிரி என்னாச்சும் முடிச்சிருந்தா பிஜி டிகிரிய போடுங்க. கேட்டகரி ஃப்ரெஷரா, எக்ஸ்பீரியன்ஸான ஆளா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் குடுங்க. அது முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் மாரி பார்க்குறாங்க. அதாவது எல்லா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவையும் நீங்க படிச்சுட்டு தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ஈஸியா ஃபில் பண்ற மாதிரியும் இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டப்படணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த ஜாப் எப்போ ஃபுல் ஆகும்னு சொல்லி தெரியாது. அதனால இந்த வீடியோவ நீங்க எப்போ பார்க்குறீங்களோ, அதுவரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டே இருங்க. சப்போஸ் இந்த ஃபார்ம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா, ஃபார்ம் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஃபார்ம் இஸ் பிளாக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ வந்து யாராச்சும் ஒருத்தவங்க மதுரையில இருக்கவங்களோ, சென்னையில இருக்கவங்களோ, இல்ல வேற என்னாச்சும் ஒரு லொகேஷன்ல இருக்கவங்களோ, ஜாப்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி ஏங்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா ஃப்ரெஷருக்கு
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2025, 2025, 2026ல பாஸ் அவுட் ஆகிறவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த லிங்க்கை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்கை நான் குடுத்து வச்சிருக்கேன். மறக்காம பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள பார்க்குற வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர்.